சரக்கு அடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்க எல்லாம் பிளட் பியூரிஃபை பண்ணணும் இல்லைன்னா லிவர் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா பொதுவாகவே உங்களுக்கு பிளட் பியூரிஃபிகேஷனும் லிவர் டீடாக்சிஃபிகேஷனும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான நேச்சுரல் ரெமெடி நான் சொல்றேன், மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதான் மாகாளி கிழங்கு. இது பொதுவாகவே உங்களுக்கு பிளட் பியூரிஃபையராகவும் லிவர் டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்கும் உதவும். இதை நீங்க பச்சையா அரைச்சி சாப்பிடலாம், இல்லைன்னா ஊறுகாய் மாதிரி செஞ்சு ப்ரோபயோட்டிக் ஆட் பண்ணி சாப்பிடலாம். இதுல ஆல்கலாய்டு, ஃபிளேவனாய்டு, அதுக்கப்புறம் சாப்பனின் அப்படின்ற வேதிப்பொருள் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே உங்க பிளட்டையும் லிவரையும் டீடாக்சிஃபை பண்ணி உங்க பாடியே புதுப்பிச்சு தரும். இது ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அப்படி ஒரு அரோமா இருக்கு. அது காரணம் இதுல இருக்கிற வெனிலின் தான். இது பிளட் பியூரிஃபையராகவும் உங்க பிளட் சுகரை ரெகுலேட் பண்றதுக்கும் உதவும். எந்த வகையான ஃபாரின் கெமிக்கல்ஸும் எடுக்காம நேச்சுரலா உங்க பாடியை டீடாக்சிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மாகாளியை ரெகுலரா உங்க உணவுல சேர்த்துட்டே வாங்க. ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் மாகாளி கிழங்கு அண்ட் பிக்கிள் மேவரிக்ஸால அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்களே உங்க வீடு தேடி அனுப்பி வச்சிடுவோம். அப்புறம் என்ன, எப்பவுமே லிவர் டீடாக்சிஃபை பண்ணும் இல்லைன்னா பாடி டீடாக்சிஃபை பண்ணணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம மேவரிக்ஸாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.